ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம எக்கை வச்சு அதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி சாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி ரோல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டஃப் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஆம்லெட்டு அப்புறமா அந்த வேக வச்சு செய்கிறது அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கி கிரேவியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரொம்ப பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இந்த மசாலாவில் நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம். அதுக்காக அளவான காரமே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலா வாடை எல்லாமே போகும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இதே கிரேவியில் நீங்கள் முட்டைக்கு பதிலாக வேறு வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முட்டைக்கோஸு, கேரட்டு, பொட்டேட்டோ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நான் 6 முட்டை உள்ளே சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஊற்றிக்கிறேன். எதுக்குன்னா இப்போ உடைக்கும் போது உள்ளே ஓடு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இப்படி தனித்தனியாக நான் உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ஊற்றின பிறகு தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு கால்வாசி வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு கால்வாசி தான் வெந்திருக்கு. இது நான் லேஸாக தான் திருப்பி விட போகிறேன். ரொம்ப கலக்க போகிறது கிடையாது. அப்போ தான் முட்டை கொஞ்சம் உடையாமல் அதே நேரத்தில் அந்த கிரேவியோடையும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். நம்ம ஃபைனலாக தான் இதை உடச்சி விட்டுக்க போகிறோம். அதனால் சும்மா அப்படி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போது இன்னொரு சைடும் வேகிறதுக்காக லைட்டாக மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு. இதில் நான் வந்து வாசனைக்காக கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அதை திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிடணும். இந்த டைமில் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கிண்டிக்கோங்க. ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ப்ரெட்டு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட ஸ்டஃப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போலாம் எக் சமோசா அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அதுக்கு கூட நீங்கள் உள்ள ஸ்டஃப் மாதிரி வச்சு செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.